வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சுவையான தட்டைப்பயிறு சாதம் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு அரிசி எடுத்து ஊற வச்சுக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தட்டைப்பயிறு எடுத்து ஊற வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் அதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 துண்டு பட்டை, 1 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, 1 அன்னாச்சி பூ, 4 பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் 3 தக்காளியும் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு குக்கர் எடுத்துட்டு அதில் 100 ml அளவு எண்ணெயை சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு அன்னாச்சி பூவை அதில் சேர்த்துடலாம். 1 பிரியாணி இலையை அதில் சேர்த்துடலாம். 2 கிராம்பு இதில் சேர்த்துடலாம். 1 ஏலக்காய் இதில் சேர்த்துடலாம். 2 துண்டு பட்டையை இதில் சேர்த்துடலாம். 4 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துட்டு நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் இப்போ நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துடலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளை அதில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ 2 கப் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச அரிசி எடுத்து இதில் போட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை அதில் தூவிடலாம். இப்போ குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சாதம் பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். கொஞ்சமாக இதில் நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறுபடியும் இதே மாதிரி வேற ஒரு ரெசிபியோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.